வெல்கம் டு பிளாட் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடுதலையோட ரிவ்யூ அண்ட் டிஸ்கஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். விடுதலை 1 2 விடுதலை பார்ட் 2. ஸோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி வந்து கான்ஸ்டபிள் வந்து ஒரு தீவிரவாதின்னு போர்ட்ரே பண்ணுற விஜய் சேதுபதியை பிடிக்கிறாங்கிறது. இது வந்து இந்த பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தீவிரவாதியா போற்றையான விஜய் சேதுபதி உண்மையிலேயே தீவிரவாதியா இல்லையா அப்படிங்கிற ஒரு தீமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஸோ அந்த படத்துல அந்த வழியில பார்க்கும்போது எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியனா பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் ஆக்சுவலி இப்போ காமனாவே நிறைய இடத்துல மிக்ஸ்டு ரிவ்யூவர்ஸா தான் வருது. அந்த படம் எடுத்துக்கிட்ட தீமா இருக்கட்டும், எப்படி வந்து ஜாதிங்கிற ஒரு ஜாதி, அப்புறம் இனம், மதம் இதுங்கிற கொள்கைகள், இந்த கோட்பாடுகள்லாம் எப்படி வந்து ஒரு சமூகத்தை பிரிக்கிறது, அந்த பிரிவினைக்கு எதிராக போறானாலே என்ன மாதிரி பிராண்ட் பண்றாங்க இந்த சமூகம் அப்படிங்கிறது, அப்புறம் பவர், இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு அடித்தட்ட மக்கள் வரைக்கும் போய் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது வந்து ஒரு நல்லாவே போர்ட்ரே பண்ண மாதிரி ஐ ஃபெல்ட் இந்த படத்துல. இந்த படம் வந்து விடுதலை பார்ட் 1ல ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் விஜய் சேதுபதி எப்படி பாக்குறாங்கன்னா ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதி என்னதான் வந்து கொள்கையும் கோட்பாடும் கொண்டு ஒரு நல்ல ரீசனுக்காக போராடினாலும் ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தா அவரை ஒரு டெரரிஸ்டா அவர் வந்து கவர்மெண்ட் அப்போஸ் பண்றவரா, அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அப்படிதான் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. பிளஸ் இந்த விடுதலை பார்ட் 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் சேதுபதி ஆஸ் அ பெருமாளா அவர் எப்படி க்ரோ ஆனாரு, எதனால க்ரோ ஆனாரு, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படிலாம் இருந்திருக்குன்றத இந்த படம் சொல்லியிருக்கு. ஸோ அதனால எனக்கு படம் ஒரு 70% கனெக்ட் ஆச்சு. எனக்கு படம் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து ஒரு மாதிரி அண்டர்வெல்மிங்கா தான் இருந்துச்சு. எனக்கு சூரியோட அந்த ஒரு போலீஸ் ஸ்டார்ட் பண்றது ஜேர்னி வந்து ரொம்ப ட்ரூ டு லைஃபா காட்டின மாதிரி இருந்துச்சு. நம்மளே ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்ல இருந்தா எப்படி இருக்குமோ எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்ல அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஏன் இன்னும் செகண்ட் பார்ட்ல சூரியே காணோம், சூரியே இல்ல, போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல. பட் செகண்ட் பார்ட்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்ச ரெண்டு பிரச்சனை என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் டப்பிங். அது எத்தனை பேர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்டா இருந்தது. அது டப்பிங் ரொம்ப என்ன வந்து ரொம்ப டிஸ்டன்ட் பண்ணிச்சு படத்துல இருந்து, என்ன வந்து ரொம்ப தூரம் போட்டு. எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு தெலுங்கு படத்தை தமிழ் டப்ல பாத்துட்டேன் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஆக்சுவலா வந்து உண்மையாலே வெற்றிமாறன் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் டைலாக் இந்த மாண்டாஜ் கண்டிப்பா மாத்தணும். அவர் வெற்றிமாறன்ற ஒரு பிராண்ட்னாலே தப்பிச்சிடுறாரோ எல்லா முறையும் அப்படின்னு தோணுது. டப்பிங் கொஞ்சம் ரொம்ப பெரிய. ஆமா, இந்த ஷூட் எக்ஸ்டெண்ட் பண்றது அதான் நம்ம பிரச்சனை, ப்ரொடியூசர் பிரச்சனை, அதெல்லாம் அவர் பாத்துக்கிட்டே இருக்கு, கவலை இல்லை. பட் நான் படமா பார்க்கும்போது இந்த டப்பிங் எல்லாம் ரொம்ப காண்டாவுக்கு எனக்கு சீரியஸா. அது வந்து ஒரு மாத்திக்கணும். அவர் வெற்றிமாறன் ஸ்கிரிப்ட் எழுதிடும் போதே அந்த டைலாக்ஸ் தான் இருந்திருக்காதுன்னு பிரச்சனை. எல்லாம் ஒயிட் ஷாட் லெட்டர் அப்ப டைலாக் வச்சிருக்காரு. இன்டர்வியூல நிறைய சொல்லிருப்பாரு தான், நான் எப்பயுமே டப்பிங்ல டைலாக் டிசைட் பண்ணேன். அது ஆக்சுவலா ஒரு நல்ல டைரக்டருக்கு ஒரு இதுவா ஒரு நல்ல படம் வரணும்னா ஒரு நல்ல அவுட்புட் இருக்கணும்னா அப்படி இருக்கக்கூடாது. முன்னாடியே எடுத்து இதான் டைலாக் அவர் படம் அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்கணுமா? இல்ல, நல்ல ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் டிஃபரண்ட். ஒரு மிஸ்டேக் வந்து ஸ்டைலா சொல்றது ஒத்துக்க முடியாது. சூரி இந்த மாதிரி சின்ன ஸ்டார்னு சொல்ல விரும்பல, வெற்றிமாறன் ஒரு பெரிய பிராண்ட் தான். சூரி மாதிரி படத்துல பெருசா ஒரு பயங்கரமா யாரும் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு பேர் தியேட்டருக்கு போக மாட்டாங்க. பட் அவர் பெரிய ஸ்டாரோட இப்போ விஜய் கூட ஒரு படம் பண்ணி இதே மாதிரி பண்ணியிருந்தா மேபி அதுக்கான கிரிட்டிசிசம் கிடைச்சிருக்குமோ. இல்ல ஒரு சூர்யா இப்போ நெக்ஸ்ட் வாரிவாசல் பண்றாரு, அதுலயும் இதே மாதிரி பண்ணியிருந்தா இந்த மாதிரி தப்பிச்சிருவாரா? எடிட்டிங்மே வந்து ரொம்ப மோசமாச்சு. சில சீன்ஸ்லாம் வந்து பாதியில கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குமோ, அவங்க எடுத்திருப்பாங்களோ, பட் எடிட்ல கட் பண்ணிட்டாங்களோ, அப்படிதான் இருக்கு சில சீன்ஸ்லாம். என்ன அதான் எந்த மாதிரி பாயிண்ட்ல ஃபீல் பண்ணீங்க? நான் பயங்கரமா ஃபீல் பண்ணது வந்து அந்த தலைவர் கிஷோரோட கேரக்டர் வந்து இறந்து போகும். அந்த சீன் வந்து விஜய் சேதுபதி தேடி போயிட்டு இருப்பாரு. அடுத்த சீன் கட் பண்ணா வந்து அந்த நெல் இதுல வந்து அவர் தேடுவாரு. ஏதோ ஒரு சீன் மிஸ் ஆகுதாங்க, ஏதோ ஒரு 2-3 சீன் மிஸ் ஆகுதாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் மஞ்சு வாரியோட நிறைய சீன்ஸும் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்க ஒரு வெள்ளா ஃபேமிலியில இருக்காங்க. ஒரு ரைஸ் மில் ஓனர் தானே அவங்க இருக்காங்க. அவங்க சுகர் கேன் மில் அவங்க ஏன் கம்யூனிசம்க்கு மாறினாங்கன்றது எனக்கு இன்னும் கன்வின்சிங்கா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. பட் அது வந்து அவங்க ஹஸ்பண்ட்ல இருந்து அதை ஏன் முடிவு வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி கதை தான் எனக்கு. பட் அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி பக்கம் வந்தாங்க? இல்ல அதுல இருந்து மேபி படிக்க ஆரம்பிச்சு எனக்கு தெரியல. நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஸ்பூன் ஃபீட் பண்ண நம்மளே கத்துக்கணுமா எல்லாமே? ஓகே இப்பதான் இருக்கும், நம்ம ஏன் அசியூம் பண்ணிக்கணும்னு கேக்குறேன். அதுதான் ஒரு 1 or 2 சீன்ஸ் மேபி வச்சிருக்கலாமோ, இல்ல அவங்களே சொல்லிருக்கலாமோ. நீங்க வந்து அவசியம் லாகுங்கறீங்க. நான் லாக் பிரச்சனையா சொல்ல, எனக்கு வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு சீன்ஸ் எல்லாம். அதுதான் நான் பிரச்சனையா சொல்றேன். முக்கியமானது என்னன்னா ஜிவிஎம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்
கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்ரைலர்ல ஒரு டயலாக் சொல்லுவாரு. அது இந்த 10 ஜெனரேஷன் கழிச்சு ஜெனரேஷனுக்கு அப்புறம் அந்த dialogue இதுவும் இல்ல. எங்கேயுமே காணோம். அப்புறம் விஜய் சேதுபதி வந்து ஜிவிஎம் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. அது வந்து ஃபுல் அந்த கடைசியில அந்த ட்ரெய்லர் மாதிரி விட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட். அது அவர் ஃபுல்லா பேசுற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து ஒரு பேசிட்டு இருப்பாரு, நடுவுல வந்து ஒரு கான்செப்ட் வந்து ஜிவிஎம் கூப்பிடுறாரு, அந்த டயலாக் அப்படியே பாதியில கட் ஆகுற மாதிரி இருக்கும். என்ன டயலாக்னா வந்து ஜிவிஎம் சொல்லுவாரு, 10 ஜெனரேஷன் கழிச்சு இப்போ இருக்கிற தலைவர், இப்போ இருக்கிற இவங்க விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எழுதுறது வந்து 10 ஜெனரேஷன் கழிச்சு வந்து படிச்சு அவங்க உண்மை நம்புறாங்கன்னா மாற வேண்டிய சிஸ்டமா இல்ல அவங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது வெற்றிமாறனா கட் பண்ணிருப்பா, சென்சார் போர்டு ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ணிருப்பாங்களா, வேலிடா இருக்கலாம். செங்கோடி எல்லாம் அப்படியே ஃபுல்லா பிளர் பண்ணி தான். சென்சார் போர்டு ஆக்சுவலா ஏரேட்டட் படம், பட் எதுக்கு இவ்வளவு கட்ஸ் அண்ட் ஒரு கோரான விஷுவல்ஸ் வந்து பிளர் பண்ணிருக்காங்க, which is understandable totally. ஏப்பறனாலும் நமக்கு ஒரு லிமிட் இருக்கு விஷுவல்ஸை பாக்குறதுக்கு. பட் டயலாக்கே சில விஷயம் வந்து எதுக்கு கட் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. சூரிய மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ரிவோல்ட் பண்றாங்க, அவர் வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் கொண்டுருவாங்க, அவருக்கும் பவர் வந்து என்னெல்லாம் பண்ணுதுன்னு தெரியுது. ஆனாலும் அவர் ஏன் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டல, எந்த ஒரு மாற்றமும் அவருக்குள்ள நிகழலன்னு எனக்கு புரியல. அந்த இன்ஸ்பெக்டர் அவர் இன்னொருத்தர் இருப்பார்ல, சூரிய மாதிரி ஒருத்தர் இறங்கி போயிட்டு அவர் கேட்பார்ல, இவன் மட்டும் ஏன் நான் அவர் கேட்கறத இவரு கேட்டிருக்கணுமோ, இவரும் கேட்டிருக்கணுமோ அப்படி யோசிக்க. அவரை விட அதிகமா பாதிக்கப்பட்டது இவருதான். ஆமா, அவர் ஃப்ரெண்ட கொண்டுருவாங்க, இவரு அவங்களோட இவர் தான் பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாரு. அப்படி இருந்தா அவர் ஏன் காட்டலன்னு எனக்கு தெரியல. சூரி டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்துருவான், இல்ல எனக்கு எதுக்கு சுடணும், இப்ப நான் எதுக்கு துப்பாக்கி தூக்குறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவான். when he realizes that அது ஆக்சுவலா அந்த சீன் செம்மையா இருக்கும். அவர் வந்து கேட்பாரு, யார சுடணும், எதுக்காக சுடணும் அப்படின்னு கேட்பாங்க. தெரியலடா ஷூட் பண்ணு சொல்றாங்க, அந்த மாதிரி ஏதோ சொல்றாரு. அது வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த ஓவரால் படத்தையே வந்து இது பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் கூட அதான் அமர் கேரக்டர் நல்ல கேரக்டர் போல அப்படின்னு நினைச்சா கடைசியில நான் ஆக்சுவலி அது எதிர்பார்த்தேன். அது ஒரு நல்ல உண்மையிலே வந்து செம்ம அந்த இல்ல அதுதான் ரியாலிட்டி. அமுதனை அப்பாயிண்ட் பண்ணதுக்கான ஒரு காரணம் வந்து அவரும் அப்ரெஸ்ட் கேஸ்ட்ல இருந்து வந்தவரும் தான், ஓகேவா? ஆனாலும் அவரே வந்து அந்த அவரோட கேரக்டர் ஷிஃப்ட் வந்து 2 விதமா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் விதம் வந்து இவர் பவருக்கு வந்தா இவரோட அப்ரஸா தான் மாறுவாரு அப்படின்றது வந்து காட்டுற மாதிரி. ஏன்னா சூரிய எல்லாரையும் இவர் வந்து திட்டுவாரு, நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் அப்ரஸா தான் மாறுறாரு. இன்னொரு விஷயம், அந்த வாத்தியார் கேரக்டர் கொலை பண்ணாதான் எனக்கு இன்னும் பவர் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு கிரீட்லயும் பண்ணாம இருந்துச்சு. 2 விதமா நான் பாக்குறேன். அவர் சொல்லிருப்பாரு, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு பொறுப்பு இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆபீசர் வந்து அவன் போய் புடிச்சு கொடுத்து பேர் வாங்குறதுக்கு அந்த பேரை நான் வாங்கி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு தீன தயாராக உங்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னு அது எனக்கு இல்ல. சும்மா இருந்ததுக்கு என்ன இது அந்த மாதிரி தான். இல்ல அவரு தெரியல, அவர் இந்த டைலாக்கும் சொல்லுவாரு, உங்களுக்கு கொடுத்துட்டேன், அது என்னோட இதுல நடந்துச்சு, இதுல நடந்த மாதிரி. எனக்கு ஆனா வந்து ஒரு இன்னும் கிரீட்ல பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இன்னொரு விஷயம், இந்த ஓவரால் ஒரு விடுதலை பார்ட் 2 ஒரு தீமா நான் ஒரே இப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்னா வந்து பாத் எப்படி சூஸ் பண்றாங்கறத நான் பாக்குறேன். ஆக்சுவலி அது நிறைய இருந்தது, ஒவ்வொருத்தவங்களோட பாத் எப்படி வேரியா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து கென் கருணாஸ் விஜய் சேதுபதி, கென் கருணாஸ் கிட்டி ஆவறதுனால விஜய் சேதுபதி வந்து சும்மா இருந்து ஒரு வாத்தியாராவே போறாரா, கருப்பன்றவர் இல்ல இந்த மாதிரி வராரா அப்படின்னு ஒரு பாத் சூஸ் பண்ணிருந்துச்சு. அதே மாதிரி சூரி கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி ஒரிஜினல் கதையில அந்த வாத்தியார் கேரக்டர் ஒரிஜினல் கதையெல்லாம் கேட்டு அவரோட பாத்தை எப்படி சூஸ் பண்றாரு அது செம்மையா இருந்துச்சு. படமா நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த 5 பேர் காட்டுக்குள்ள வந்து வழி தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க, விஜய் சேதுபதி அவங்க வந்து கூட்டு போயிருப்பாரு. அது வந்து செம்மையா இருந்துச்சு அந்த சீன். திரும்ப திரும்ப பண்றது அது செம்மையா இருந்துச்சு. படத்துல வந்து இன்னொரு ஒரு செம்ம ஹை சீன்னா சூரி வந்து கழுத்து பிடிச்சு தூக்குறது அந்த கேரக்டர், அது வந்து எனக்கு ஒரு மாஸ் மொமெண்டா இருந்துச்சு. சூரி இவ்வளவு அந்த படத்துல அது வரைக்கும் அவருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப செம்மையா ரொம்ப கை தட்டிட்டு இருந்தேன் எனக்கு. இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணுது இந்த சேட்டன் கேரக்டர், இந்த ரங்க, அது செம்மையா இருந்துச்சு. அவர் 2 விஷயம், ஒண்ணு இவருக்கு என்ன ஆகுன்றது ஒரு பதட்டமா இருந்துச்சு, இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு அப்படின்றது பதட்டமா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு சேட்டன் கேரக்டர். டோட்டல் படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. செகண்டா ரொம்ப அந்த கேரக்டருக்குள்ள வாழ்ந்த கேரக்டர் டெஃபினட்டா நான் சேட்டன் தான் சொல்லுவேன். இந்த நீங்க சொன்னீங்களா சூரிய அந்த கழுத்தை பிடிக்கிற சீன் வந்து எனக்கு செம்மையா இருந்துச்சு அப்படின்னு, அதுக்கான ஒரு ரீசனுமே சேட்டன் கேரக்டர் வந்து ஃபுல்லா நெகட்டிவா காட்டி நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி, அதனாலதான் அந்த நம்மளோட ஒரு இதுவா தான் நான் பாக்குறேன். மியூசிக் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிக்கல? இளையராஜா எனக்கு அந்த ஒரு பாட்டு பிடிச்சது, ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு அந்த லவ் ஃபேஸ், அந்த லவ் ஃபேஸே பிடிக்கல தான் படத்துல.
எம்மி ஜாக்சன் பிடிக்கலையா உங்களுக்கு? எம்மி ஜாக்சன் தெரிய பிடிக்கல உங்களுக்கு? சொல்ற மாதிரி தெரியல. சொல்லு. விஜய் சேதுபதி பேசினே இருந்த மாதிரி எனக்கு அப்பப்ப தோணுச்சுதான். பட் அவர் கருத்தா பேசுறான்றதுனால வந்து ஆமா இல்ல உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்ல தப்பு இல்ல. அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல ஷூட் அவுட் பயங்கரமா ஷூட் அவுட் போயிட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஒரு கரெக்ட் ரெலவெண்டான டைலாக் ஒன்று சொல்லிட்டு விஜய் சேதுபதி, தத்துவம் இல்லாத தலைவர் வந்து ஆமா வெரி அது யாரையும் சொன்ன மாதிரி யாரோ அது புரியாம என் பக்கத்துல உள்ள வந்து டிவிக்கே அப்படின்னு இவ்வளவு முக்கியமா ஷூட் அவுட் நடந்துட்டு இருக்கு, அவர் இப்பயே உட்கார்ந்து லெக்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் அது தெரியல, லைஃப்ல நிறைய லோன்லினஸ் பார்த்ததுனால அது தெரியல என்னன்னு. பட் அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான் டோட்டலி. அது ஆக்சுவலா விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் நிறுத்திருக்கலாமோ? அவ்வளவு ஷூட் அவுட்ல நடந்த அப்புறம் தான் வந்து போதுங்க இந்த இது போதும் அப்படியே நிறுத்தணுமோ அப்படி பண்ணி ஃபர்ஸ்டே அவர் நிறுத்திருக்கலாமோ? இவ்வளவு ஒரு அப்பாவி சாவக்கூடாதுன்னு நினைக்கிறவரு இதெல்லாம் ஃபர்ஸ்டே. ஏன்னா அவருக்கு தெரியும் சூரிய மாதிரி ஆட்களும் இருக்காங்க இது உள்ள போலீஸ் போர்ஸ்ல இருக்காங்க, எல்லாருமே வந்து போலீஸ் போர்ஸ் வேணும்னு வந்துடுறாங்கல்ல. ஆனா ஷூட் அவுட்ல இருந்தாங்கல்ல, அது சொல்றேன். அவரை மாதிரி ஆட்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படி இருந்தாங்கன்னா நினைச்சுன்னா சரண்டர் ஆனாருங்க. அவனை என்ன பண்ணீங்க? எல்லாம் முடிஞ்ச அப்புறம் புல்லட் இல்லன்னு சரண்டர் எடுத்து பார்த்தா 5 புல்லட் தான் இருக்கும். அவருடைய மெயின் கொள்கையே என்னன்னா தலைவர்கள் முக்கியமே இல்ல, அவங்க பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் வந்து இல்ல ஆக்சுவலா வந்து அதான் நல்ல தத்துவங்கள் தான் நல்ல தலைவர்களை உருவாக்கும். நல்ல தலைவர்கள் நல்ல ஒரு மக்களும் ஒற்றுமையா இருந்தா அவங்களால சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். யூனியன்ஸோட பவர் வந்து இந்த படம் ப்ராப்பரா சொல்லிருக்காங்க. அவர் ஒர்க் பண்ற இடத்துல அவர் போய் இடத்துல வேலை செஞ்சு அங்க யூனியன் ஃபார்ம் பண்ணி அந்த சோசியலிசம் கம்யூனிசம் அதோட பவர் வந்து ப்ராப்பரா அந்த பிளாஷ்பேக்ல சொல்லிருப்பாங்க. இது மேபி இது நான் கான்ட்ரவர்சியலா இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ. வெற்றிமாறன் பண்ண ரிசர்ச்சுக்கு ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலே ஃபுல்லா போயிருந்த படம் இன்னும் பயங்கரமா இருந்திருக்குமோ. ஃபுல்லா அவர் பண்ண ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஷனை விட ஒரு டாக்குமெண்ட்ரியா போயிருந்தா இன்னும் படம் டெஃபினட்டா சொல்ற மாதிரி ரிசர்ச் வெற்றிமாறன் ரிசர்ச்ன்றதை தாண்டி அவருக்குள்ளே சில விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு இருக்கும் மக்களுக்கு. அவரோட ரொம்ப ஹானஸ்ட் படமா நான் வந்து இந்த படத்தை பாக்குறேன். அதனாலதான் மேபி இவ்வளவு டைலாக் வச்சு அவர் என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே வெளியே கொட்டி அப்படியே ஒரு ஹானஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி கனெக்டடா அந்த மாதிரி அவர் சொல்றது கரெக்ட்னு தோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கென் கருணாஸ் ஒரு டைலாக் சொல்லுவான், நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. ஸ்கூல்ல எங்களையும் ஒன்னா உட்கார வைக்க முடியுமா? முடியாதுல்ல. சோ நான் பெத்த அனுப்புறேன், அதுக்குள்ளயாவது இதெல்லாம் சரி பண்ண வழிய பாரு. அப்பதான் வருவாரு, மாத்தி வருவாரு. வாத்தி வந்து அந்த வாத்தி கிடையாது. அவர் வந்து எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு படிக்க வைப்பாரு, ஹோம்ஒர்க் எல்லாம் மாத்தி குடிச்சு. லாஸ்டா என்னோட கொஸ்டின் என்ன, வெற்றிமாறன் பிலிமோகிராஃபில விடுதலை வந்து உங்களுக்கு எங்க வரும்? இந்த ரேங்கிங்ல வரும்? விடுதலை 1 or 2 லைக் ஃபர்ஸ்ட் வடசென்னை, விசாரணை, அப்புறம் வந்து ஆடுகளம், பொல்லாதவன், அதெல்லாம் ஒரு சேம் இதுல வரும் கிட்டத்தட்ட. மேபி ஆக்சுவலா ஆடுகளம் ஒரு ஸ்டெப் மேல கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் பொல்லாதவன், அதுக்கப்புறம் இது அசுரன், அதுக்கப்புறம் எனக்கு விடுதலை. லாஸ்டா விடுதலை உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் வந்து பொல்லாதவன் ரேங்க் பண்ணேன், செகண்ட் விசாரணை, தேர்ட் வந்து விடுதலை பார்ட் 1, ஆடுகளம், வேற என்ன படம் இருக்கு அவருக்கு? அசுரன், வடசென்னை வடசென்னை எனக்கு அசுரன், வடசென்னை, விடுதலை பார்ட் 2 எனக்கு என்ன கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆடுகளம் அண்ட் வடசென்னை ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான். என்னோட மூட பொறுத்து லாஸ்டா எது பார்த்துட்டு கேட்டீங்கன்னா அந்த படத்துக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. இப்போ எனக்கு ரீசெண்டா ஞாபகம் வருது ஆடுகளம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடுகளம், வடசென்னை, விசாரணை, பொல்லாதவன், அசுரன் அண்ட் விடுதலை. நான் பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சு பாக்குறது ரெண்டும் ஒரே படமா சொல்றேன். எனக்கு ரெண்டுமே இல்ல வீக்கஸ்ட் வெற்றிமாறன் ஃபிலிம் மாதிரி தான் எனக்கு இருக்கு. சோ ஃபைனல் வெர்டிக்ட் போயிடலாமா? கோகுல இருந்து ஆரம்பிப்போம். நான் 5 ஸ்டார்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் I'll go 2.5 ஸ்டார்ஸ். ஆமா, எனக்கு 3 ஸ்டார்ஸ். எனக்கு 3.5 ஸ்டார்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.